ஊடா நட்பு கேடாய் முடியும் என்பது போல இந்தியாவில் ஒரு கட்சியுடன் கூட்டணி வைத்து அந்த கூட்டு இந்தியாவின் பல கட்சிகளுக்கு கேடாய் முடிந்திருப்பதை நாம் அறிவோம். அதுபோல அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் நேட்டோ கூட்டணியின் முக்கிய பங்களிப்பாளர். கூட்டணியில் இருந்து கொண்டே அந்த கூட்டணியில் இருக்கும் நாடுகளுக்கு வேட்டு வைக்கும் வேலையை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆரம்பித்திருக்கிறார். ஆம், கூட்டணியில் நேட்டோ கூட்டணியில் அமெரிக்கா இருப்பது போல அதில் டென்மார்க்கும் இருக்கிறது, நெதர்லாந்தும் இருக்கிறது. கூட்டணியினுடைய நோக்கமே அந்த கூட்டணியில் உள்ள நாடுகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த எல்லா நாடுகளும் சேர்ந்து பாதிப்பை ஏற்படுத்துகின்ற நாட்டை தாக்க வேண்டும் என்பதுதான் கூட்டணியினுடைய நோக்கம். ஆனால் கூட்டணியில் இருந்து கொண்டே டென்மார்க்கினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய இந்த நெதர்லாந்தை, கிரீன்லாந்தை பிடிப்பதற்குரிய முயற்சிகளில் ட்ரம்ப் ஈடுபட்டிருக்கிறாரு. இதனால ஐரோப்பா முழுவதும் அவருக்கு எதிரான நிலைகள் உருவாகி வருகிறது. பிரான்சினுடைய அதிபராக இருக்கக்கூடிய இமானுவேல் மேக்ரோன் ஒரு காலத்தில் ரஷ்யாவை எதிர்த்து கொண்டிருந்தார். விளாடிமிர் புட்டினுக்கு எதிரான கனல்களை கக்கிக் கொண்டிருந்தார். அவருக்கு எதிராக நெருப்பு வார்த்தைகளை வீசிக் கொண்டிருந்தார். தற்போது இமானுவேல் மேக்ரோன் சொல்கிறார், தற்போது ரஷ்யாவோடு வெள்ளை கொடி காட்ட, ரஷ்யாவோடு சமாதானம் பேச, ரஷ்யாவோடு கைகுலுக்குவதற்குரிய நேரம் வந்துவிட்டது என்று இமானுவேல் மேக்ரோன் சொல்வது போல இமானுவேல் மேக்ரோனுடைய அந்த பேச்சை அப்படியே ஆமோதித்து இத்தாலியின் பிரதமர் மிலோனியும் இமானுவேல் மேக்ரோன் சொல்வது உண்மைதான். ரஷ்யாவோடு கூட்டு சேருவதற்குரிய, ரஷ்யாவோடு தோளோடு தோள் நின்று செயலாற்றுவதற்குரிய காலம் வந்துவிட்டது என்று மிலோனியும் சொல்கிறார். அது மாதிரி பிரிட்டனுடைய அதிபர் ஸ்டார்மரும் ரஷ்யாவை இனி புறக்கணிக்க முடியாது, ரஷ்யாவோடு நாம் சமாதானம் பேசியாக வேண்டும், ரஷ்யாவோடு நாம் இணைந்து செயல்பட்டாக வேண்டும் என்று அவரும் சொல்கிறார். நான் 2-3 தலைவர்களை சொன்னேன். இது மாதிரி ஐரோப்பா முழுவதும் ட்ரம்புக்கு எதிரான வெறுப்பலைகள் வளர்ந்து வருகிறது. காரணம் ட்ரம்பினுடைய பேராசை, கிரீன்லாந்தை கபளீகரம் செய்ய வேண்டும் என்ற அவருடைய நப்பாசை. இந்த ஆசையில, இந்த கனவுல அவர் மிதந்து கொண்டிருப்பதனால, அதற்குரிய முயற்சிகள் அவர் இறங்கி இருப்பதனால அவருக்கு எதிரான போக்குகள் தற்போது ஐரோப்பாவிலும் வளர்ந்து வருகிறது.